வணக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நான் இன்னைக்கு எங்கேயும் வந்திருக்கிறேன்னா ஈத்தி ஏரியா வந்திருக்கிறேன். இந்த ஏரியா எங்கே இருக்குன்னு சொன்னால் மணாமல் வந்துட்டு 12 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. இந்த ஏரியா வந்து மோராக்கு பக்கத்தில் தான் இருக்குது. இந்த ஏரியாவுக்கு பக்கத்தில் ஏர்போர்ட்டும் இருக்குது. என்னோட வியூவர்ஸ் ஒருத்தர் சொல்லியிருந்தார் ஈத்தி ஏரியா வீடியோ போடுங்கன்ட்டு. நான் அவருக்காக தான் இன்னைக்கு இத்து வந்திருக்கிறேன். இந்த ஈத்தி ஏரியாவில் என்னெல்லாம் இருக்குது, இந்த ஏரியா எப்படி இருக்குதுன்னு சொல்லி சுற்றி காமிக்கிறேன். அது நேரம் இந்த ஈத்தி ஏரியாவோட ஹிஸ்டரியை நான் சொல்கிறேன். நம்ம வந்து ஒரு ஏரியா போகிறது எதுக்காக அப்படின்னா, அந்த ஏரியா எப்படி இருக்குது, அங்கே உள்ள ரோடு, பில்டிங்கு, அங்கே உள்ள மக்களோட வாழ்க்கை முறை, இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணுங்கிறக்காக தான். இப்போ வந்துட்டு நம்ம ஒவ்வொரு நாட்டை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஆர்வம் இருக்கும். அது மாதிரி எனக்கு வந்துட்டு நான் ஃபாரின் எத்தனை வருஷம் இருந்தாலும் ஒவ்வொரு ஏரியா போயிட்டு ஒரு வீடியோ போடுறது, அந்த ஏரியா பற்றி தெரிஞ்சுக்கிற ஹிஸ்டரியெல்லாம் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதை வந்துட்டு என்னோடய வியூவர்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுறக்காக தான் நான் ஒவ்வொரு ஏரியா போயிட்டு அந்த வீடியோ போடுறது, அதோட ஹிஸ்டரின்னு சொல்கிறது. நிறைய பேருக்கு வந்துட்டு நாட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இது ஒரு இன்ஃபர்மேஷனும் கிடைக்கும். ஓகே நண்பர்களே, நம்ம பேசிக்கிட்டே வந்துட்டு நான் அதோட ஹிஸ்டரி எல்லாத்தையும் சொல்கிறேன், சுற்றி காமிக்கிறேன். வாங்க பயணிப்போம். கண்டிப்பாக என்னோட சேர்ந்து பயணிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு இந்த வீடியோ பிடிக்கும். ஒரு புதுவிதமான எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருக்கும். வாங்க பயணிப்போம் பேசிக்கிட்டு. நான் வந்திருக்கிற இடத்துக்கு பேர் அல்கித். இந்த அல்கித் எங்கே இருக்குது அப்படின்னா, பஹ்ரைனில் உள்ள ஒரு நகரம். அது வந்துட்டு மோராக் ஐலாண்டில் தென்கிழக்கு திசையில் அமைஞ்சிருக்குது. இங்கே வந்து பூர்வீக சன்னி முஸ்லீம் தான் அதிகமாக இங்கே இருக்கிறாங்க. இந்த ஏரியா ரொம்ப ஃபேமஸானது எதுனா, நல்ல அழகான வளமான நண்டுகளும் தெளிவான நல்ல ஒரு கடற்கரையும், நீல நிற கடலுக்கு ரொம்ப ஃபேமஸ் இது. இது வந்து எங்கே இருக்குன்னா, பெரிய மணல் துப்பி இடத்துல தான் இது அமைஞ்சிருக்குது. இங்கே இந்த ஏரியாவில் உள்ள மக்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஆயில் எடுக்கிறதுக்கு முன்னாடி இவங்க வந்துட்டு மீன் பிடிச்சிருக்கிறாங்க. அதுக்கு பிறகு முத்து டைவிங், அதாவது முத்து குளிச்சிருக்கிறாங்க, பேல் டைவிங்கு. பஹ்ரைனில் வந்துட்டு பல பிஜ்ரி செயல்திறன் குழுக்கள் வந்துட்டு ஹித்தை அடிப்படையாக கொண்டவை தான். அல்கித் வந்து பஹ்ரைனில் வந்துட்டு மத மற்றும் கலாச்சார ரீதியாக ரொம்ப பழமை வாய்ந்த ஏரியாவை சொல்கிறாங்க. நகரத்தில் பல பிரிட்ஜான் அல்லது சுற்றுப்புறங்கள் வந்துட்டு பழைய கட்டடங்களால் ஆனவை தான். அதாவது பழமை மாறாமலாம் நிறைய கட்டடங்கள்லாம் இந்த ஏரியாவில் இருக்குது. இத்துக்கு பக்கத்தில் தான் பஹ்ரைன் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் இருக்குது. அதாவது இதோட நியர்பை ஏரியா பார்த்திங்கன்னா சுஃபேரு, அதாவது ஷேக் கலிபா ஹாஸ்வே, இதை தான் வந்து ஹித்தையும் அண்ட் சுஃபேரையும் இணைக்குது. இந்த ஏரியா பக்கத்தில் அசிரி பீச் இருக்குது. இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா இல்லாத ஃபெசிலிட்டிஸ் எதுவுமே கிடையாது. இந்த ஏரியாவில் ஹைப்பர் மார்க்கெட் இருக்குது. ரொம்ப ஃபேமஸான ஃபிஷ் மார்க்கெட்டு, அதாவது ஈத்து ஃபிஷ் மார்க்கெட்டு, ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக மீனெல்லாம் கிடைக்கும், அது இங்கே தான் இருக்குது. நல்ல ஒரு கடற்கரையும் இருக்குது இந்த ஏரியாவில். ஸ்கூலு, ஹாஸ்பிட்டலு, எல்லா விதமான ஃபெசிலிட்டிஸும் இந்த ஏரியாவில் இருக்குது. எனி டைப் ஆஃப் ஃபுட்டு, அதாவது ஃபாரின் ஃபுட்டு வேணுமா, இந்தியன் ஃபுட்டுலாம், இந்தியன் ரெஸ்டாரண்ட்லாம் நான் 2-3 ரெஸ்டாரண்ட் இங்கே பார்த்தேன். ஃபுட்டும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது மாதிரி இன்டர்நேஷ்னல் ஃபுட் எல்லாமே இந்த ஏரியாவில் இருக்குது. நல்ல ஒரு அழகான ஒரு ஏரியா அது. பழமை மாறாமல் பழைய கட்டடங்கள்லாம் நிறைய இருக்குது. அதாவது நம்ம ஊரில் ஒரு பாரம்பரியமான ஒரு ஏரியாவில் வச்சோம்னா எப்படி இருக்கும், அது மாதிரி இருக்குது இந்த இத்து ஏரியாவை சுற்றி பார்க்குறதுக்கு. இங்கே வந்து இந்த ஏரியாவில் வந்துட்டு எக்ஸ்பர்ட்டும் நிறையா இருக்கிறாங்க. ஏன்னா இங்கே வந்துட்டு காஸ்ட் ஆஃப் லிவிங்கு கம்மி, வீட்டு வாடகைலாம் ரொம்ப கம்மியாக கிடைக்கும். எனக்கு தெரிஞ்ச ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட இந்த ஏரியாவில் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் சொல்கிறது என்னென்னா, இங்கே பார்க்கிங்கும் பிரச்சனை இருக்காது. அதே மாதிரி வந்துட்டு காஸ்ட் ஆஃப் லிவிங்கே ரொம்ப கம்மியாக இருக்குது. எல்லாமே நியர்பை ஏரியாவில் எல்லாமே கிடைக்கும். இப்போது வெளிநாட்டுக்கு போகணும் இல்லை ஊருக்கு போகணுன்னாலும் ஏர்போர்ட்டும் பக்கத்தில் தான் இருக்குது. அதே மாதிரி இங்கே வந்து என்டர்டெயின்மெண்ட்டுக்கு வந்து எல்லாமே இருக்குது பக்கத்து ஏரியா. அதனால தான் இந்த ஏரியா வந்து ரொம்ப பேர் விரும்பி இங்கே குடியேறதெல்லாம். நல்ல ஏரியா. இதை வந்து சுற்றி பார்க்கும்போதெல்லாம் ஒரு நல்ல அழகாகவும் இருக்குது இந்த ஏரியா பார்க்குறதுக்கு. மணாமலேருந்து இங்கே வர்றதுக்கு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் பஸ் இருக்குது. கவர்மெண்ட் ஆதரைஸ்டு டாக்ஸி சர்வீஸ் எல்லாம் இங்கே கிடைக்கும். இந்த ஏரியாவுக்கு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது, ஈஸியாக வர முடியும். இது பக்கத்து ஏரியா பார்த்திங்கன்னா அராத்துக்கு பக்கத்தில் தான் இருக்குது. கலாலி, தியாரல் மோராக்கு, அம்பாச்சு, இதெல்லாம் வந்துட்டு நியர்பை ஏரியா. அதனால் இந்த ஏரியாவில் வந்துட்டு பக்கத்தில்
சுற்றி பார்க்க போகிறதுக்கு நிறைய ஏரியாவெலாம் இருக்குது. என்னோடய வியூவர்ஸ் ஒருத்தர் சொன்னார், நீங்கள் பண்ணுறது நார்மல் வீடியோ இல்லைங்க, இது ஒரு டாக்குமெண்டரி. இந்த வீடியோ வந்துட்டு ஒரு நாள் வந்து உங்களை ரெகக்னைஸ் பண்ணேன். நான் வந்துட்டு ரொம்ப வருஷம் ஃபாரினில் இருக்கிறேன். இவ்வளோ விஷயங்கள் உங்களுக்கு எங்கேருந்து கிடைக்குது, உங்களுக்கு எப்படி தெரியுது, இவ்வளோ விஷயங்கள் இவ்வளோ ஏரியா ஃபாரினில் இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு எப்படி தெரியும்னு என்கிட்ட கேட்டார். அதே நேரம் அவர் சொன்னது என்னென்னா, இந்த வீடியோ இது மாதிரி டாக்குமெண்ட்ரி மாதிரி பண்ணுறதை விட்டுறாதீங்க. இது வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நிறைய பேருக்கு வந்துட்டு இது பயனுள்ளதாக அமையும். ஏன்னா நிறைய பேர் இப்போ வெளிநாட்டில் இருந்துக்கிட்டு நினைப்பாங்க, இப்போ பஹ்ரைன் எப்படி இருக்குது, பஹ்ரைனில் ஒரு ஏரியாவுக்கு போகணும்னு நினைக்கும் போது அவங்களுக்கு அதோட இன்ஃபர்மேஷனை ஊர்லேருந்தே கிடச்சிரும். இப்போ நான் வந்து பஹ்ரைனுக்கு வந்தோம்னா எந்த ஏரியாவில் தங்கலாம், அந்த ஏரியா எப்படி இருக்குன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு கைட்லைன்ஸ் மாதிரி கிடைக்கும் அப்படின்னு சொன்னார். அப்போ அந்த மாதிரி என்னோடய வியூவர்ஸு சொல்கிற ஒரு ஊக்கம்தான் வந்துட்டு இது மாதிரி புது புது தேடல்கள், புது புது நாலேஜெலாம் தெரிஞ்சுக்கிறதுக்கும் அதை வந்து என்னோடய வியூவர்ஸுக்கிட்ட ஷேர் பண்ணுறதுக்கும் எனக்கு ஒரு அட்வான்டேஜ் அது. அதே நேரம் அந்த வியூவர்ஸ் சொன்னார், நீங்கள் என்னங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க, அதையும் சொல்லுங்கள் அப்படின்னாரு. நான் வந்துட்டு எந்த வீடியோவிலையும் வந்துட்டு எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு நான் சொல்கிறதே இல்லை. ஏன்னா கண்டிப்பாக என்னோடய வீடியோ பிடிச்சிச்சின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. என்னோடய வீடியோ பிடிக்கலன்னா யாரும் பண்ண மாட்டாங்க. அதனால தான் நான் சொல்கிறது இல்லை.
அடுத்து வந்துட்டு மொத்த ஏரியாவும் நான் சுற்றி காமிச்சிருக்கிறேன். இதோட டீட்டெயில் என்ன, இதோட ஹிஸ்டரி எல்லாமே நான் சொல்லியிருக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஏரியா பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு பிளேஸில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.